தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதலே இந்து சமய அறநிலைத்துறையின் செயல்பாடுகள் ஆன்மீக அன்பர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி வந்தன என்பதுதான் உண்மை. ஒட்டுமொத்த அறநிலையத்துறையும் முன்னாள் அமைச்சரின் முழு கட்டுப்பாட்டிலேயே இயங்கி வந்தது. இதன் உச்சகட்டமாக ஆணையர் நாற்காலியில் அமர்ந்திருந்த ஸ்ரீதர் IAS போன்ற உயரதிகாரிகள் கோப்புகளை பார்ப்பதோ கோவில்களின் சொத்துக்களை பாதுகாப்பதோ தங்களது வேலை இல்லை என்று நினைத்து அமைச்சரின் நிழலாகவே வர தொடங்கியுள்ளார். அடுத்த தேர்தலிலும் திமுகவே ஆட்சிக்கு வரும். பழைய அமைச்சரே மீண்டும் அதே துறைக்கு வருவார். நாமும் இப்படியே எந்த பொறுப்பும் இல்லாமல் காலத்தை கழித்து விடலாம் என்று போட்ட கணக்குகள் தேர்தல் முடிவுகளில் தலைகீழாக மாறிய போதுதான் பலருக்கும் தலை சுற்றலே ஆரம்பித்தது. தற்காலிகமாக தப்பிக்க அவசரமாக விடுப்பு எடுத்துக்கொண்டு குடும்பத்தோடு ஐரோப்பாவிற்கு உல்லாச சுற்றுலா பறந்தனர். விசித்திரம் என்னவென்றால் இந்த ஆடம்பர சுற்றுலாவிற்கான ஒட்டுமொத்த செலவுகளையும் தென் சென்னையின் புகழ்பெற்ற நிலை ஒன்று திருக்கோவிலின் தக்கார் ஒருவரே முழுமையாக ஏற்றுக்கொண்டார் என்ற விவரம் இப்போது கசிந்துள்ளது. அதிகாரிகளை தன் வசம் வைத்துக் கொண்டு நிலம் தொடர்பான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வேலைகளை கனகச்சிதமாக முடித்துச் சுருட்டியதன் நன்றிக்கடனாகவே இந்த வெளிநாட்டு சுற்றுலா ஸ்பான்சர் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இவை அனைத்தையும் விட ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர வைத்துள்ள செய்தி என்னவென்றால், கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் தமிழக கோவில்களில் நடந்த பிரம்மாண்டமான தணிக்கை முறைகேடுதான். கடந்த 5 வருடங்களில் தமிழகத்தின் புகழ்பெற்ற கோவில்களில் இருந்து பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்த நகைகள், கோடீஸ்வரர்களும் தொழிலதிபர்களும் காணிக்கையாக செலுத்திய தங்கங்கள் என சுமார் 3000 கிலோ எடை கொண்ட தங்க மற்றும் வைர நகைகள் தணிக்கை கணக்கில் கொண்டு வரப்படவே இல்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கிட்டத்தட்ட 3 டன் எடையுள்ள இந்த தங்க நகைகள் எங்கே போயிற்று என்ற விவரம் அப்போதைய துறை அமைச்சருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தும் தணிக்கை அதிகாரிகள் இதை பற்றி கேள்வி எழுப்பினால் கோவில் லாக்கரில் இருந்த தங்கத்தை பெருச்சாளிகளும் எலிகளும் தின்றுவிட்டன என்று கணக்கு காட்டி தப்பித்துக் கொள்ளலாம் என்ற விசித்திரமான யோசனையில் அதிகாரிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. பக்தர்களின் காணிக்கையை தின்று கொளுத்த பெருச்சாளிகள் யார் என்பதை புதிய அரசு சட்டத்தின் முன் நிறுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.